ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6th to 12th முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறப்பு தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம இயல் 1 முடிச்சிட்டோம். இயல் 2க்கு சிறப்பு தமிழ்ல கலைச்சொற்கள் இல்லை. நம்ம இப்போ இயல் 3 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்ட் அப்படின்னா அங்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் அப்படின்னா ஒன்று செயல் இல்லாட்டி நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று பாருங்க, அப்ராப்ரியேட்னஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பொருத்தப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க பாருங்க, கேட்ரோஸ்டோபின்னு கொடுத்துருக்காங்க. விளைவு அல்லது முடிவு பாருங்க. கேட்ரோஸ்டோபி அப்படின்னா விளைவு அல்லது முடிவு அப்படின்னு சொல்றாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா காரியம் அப்படின்னு சொல்றாங்க. காரியம் அப்படின்னு சொல்றாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட். கேரக்டர் அப்படின்னா கதாபாத்திரம், தான் பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. கிளைமேக்ஸ் நமக்கு தெரியும் உச்சக்கட்டம், ஸோ உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காமெடி பிளே அப்படின்னா இன்பவியல் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அது நகைச்சுவை சொல்றோம் பார்த்தீங்களா, காமெடி பிளே அப்படின்னா இன்பவியல் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசும்போது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண். இதே நம்ம டெபேட்னு பார்த்தோம் நேற்று. நம்ம டெபேட் அப்படின்னா பட்டிமன்றம்னு பார்த்தோம். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண். கான்ட்ராக்ட் அப்படின்னா எதிர்கதை. ஆக்சுவலாக இப்போ நம்ம சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் கலரில் ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னா எதிர்கதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரிசிஸ் அப்படின்னா சிக்கல். டயலாக் அப்போ நமக்கு தெரியும் உரையாடல் அப்படின்னு சொல்லி. டிஸ்கஷன் அப்படின்னா ஆய்வு. நெக்ஸ்ட் ட்ராமாட்டிக் ஐனி அப்படின்னா நாடக முரண் அப்படின்னு சொல்லி. ஐனி பார்த்தோம் நம்ம லாஸ்ட் இயர்ல. ஸோ இங்கே ட்ராமாட்டிக் ஐனி கொடுத்துருக்காங்க. ஸோ நாடக முரண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்கனாமி அப்படின்னா உரையாடல் சிக்கனம். இங்கே அப்படின்னா எக்கனாமி அப்படிங்கும்போது நம்ம எக்கனாமிக்ஸ் தான், பொருளாதாரம் அந்த மாதிரி. ஸோ எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம்னா உரையாடல் சிக்கனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னா வீழ்ச்சி. நமக்கு தெரியும் ஃபாலிங் அப்படின்னா வீழ்றதா. ஸோ வீழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்தல். இது நம்ம லாஸ்ட் இயர்லே பார்த்தோம். இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்தல் அப்படின்றது. இமிட்டேட் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல, அதுதான். இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரியும் அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை நம்ம சொல்லும்போது இதை இன்ட்ரோடக்ஷன் சொல்லி தான் போவோம்ல, அதான் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அறிமுகம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்ப்ளோசிஷன் கொடுத்துருக்காங்க. தொடக்கம் அப்படிமா. எக்ஸ்ப்ளோசிஷன் அப்படின்னா தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஈரெலியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஈரெலியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, முடிவின்மை. சொல்யூஷன் அப்படின்னா இருக்கு. ஸோ ஈரெலியூஷன் அப்படின்னா முடிவின்மை, முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. மோட்டிவேஷன் அப்படின்னா தூண்டுதல் உணர்ச்சி. நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம பேசுறோம்னு சொல்றாங்க. மோட்டிவேஷன் அப்படின்னா தூண்டுதல் உணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஸ் அப்படின்னா வேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பேஸ் PACE கொடுத்துருக்காங்க. பீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, பேரலிசம் கொடுத்துருக்காங்க. இணைக்கதை. பேரலா ஒரு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பேரலா ஒரு விஷயம் நடக்கும் இங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பேரலிசம் அப்படின்னா இணைக்கதை அப்படின்னு சொல்றாங்க. பிளாட் அப்படின்னா கதை கோப்பு. ஆக்சுவலாக பிளாட் அப்படின்னா மையம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கதையோட பிளாட் என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிளாட் அப்படின்னா கதை கோப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு என்ன பாருங்க. பிளாட்னா கதை கோப்பு, பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கலின் தீர்வு. அதான் பாருங்க, இங்க ரெசல்யூஷன் இருக்காங்க பாருங்க, இங்க இர்ரெசல்யூஷன் இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சொல்யூஷன் அப்படின்னாலும் தீர்வு தான், ரெசல்யூஷன் அப்படின்னா சிக்கலின் தீர்வு. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா ஏற்றம் இறக்கம் கட்டுதான். ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரைசிங் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி. ரைசிங் அப்படின்னா நம்ம போடுறதான் ஆக்ஷன். இங்கே பாருங்க, ஃபாலிங் ஆக்ஷன் பார்த்தோம் வீழ்ச்சி. ஸோ வீழ்ச்சி, இங்கே வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் அப்படின்னா பின்னணி சொல்லுவாங்களே, செட்டிங்ஸ்லாம் பின்னாடி மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிங்ஸ் அப்படின்னா பின்னணி. நெக்ஸ்ட் சொலிலோக்யூஸ் கொடுத்துருக்காங்க. தனி மொழி அப்படின்னா பாருங்க, சொலிலோக்யூஸ் அப்படின்னா தனி மொழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா மேடை நெறிக்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஸ்டேஜ் தான் நமக்கு தெரியும், மேடைன்னு சொல்லிட்டு. டைரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெறிக்குறிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோரி அப்படின்னா தெரியும் நம்ம கதை அப்படின்னு சொல்லி. டெக்னிக்ஸ் அப்படின்னா உக்திகள். என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படிக்கிறது சொல்லுவோம், என்ன ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ டெக்னிக்ஸ் அப்படின்னா யுக்திகள் அப்படின்றது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ட்ராஜடி சாரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துன்பவியல் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏதாவது தப்பா ஏதாவது விஷயம் ஏதாவது ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம்னா துன்பவியல் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் காமெடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துன்பவியல் நகைச்சுவை. ஸோ பாருங்க, ட்ராஜடி அப்படின்றது துன்பவியல் நாடகம்ன்றாங்க.
ட்ராஜிக் காமெடி அப்படின்னா துன்பவியல் நகைச்சுவை அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்கும். டேர்னிங் பாயிண்ட்னா திருப்பு முனை. ஆக்சுவலாக வந்து உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா டேர்னிங் அப்படின்னா திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இயல் 3ல நமக்கு கொடுத்துருக்க கலைச்சொற்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.